இளைஞர்களே இளைஞர்களே, யார் யாரையோ தலைவர்னு சொல்லி யார் பின்னாடியோ போகிறீங்களே, ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. ஒரு சினிமாவில் 50 சினிமாவில் 100 சினிமாவில் நடித்தால், ஒரு எல்லா பக்கமும் ரசிகர் மன்றங்கள் இருந்தால், அவர் தலைவராயிரலாம்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்க பாருங்களேன், ரொம்ப வெக்கமாக இருக்குது எனக்கு. அதாவதுங்க, சமுதாய சேவைகள் அப்படிங்கிறப்போ எல்லா விதமான சமுதாய சேவைகள்லையும் முதல்ல தன்னை ஈடுபடுத்திட்டு, ஒரு டிச்சு வலிக்கிறதாகட்டும், ஒரு குப்பை பொறுக்கிறதாகட்டும், ஒரு மரம் வைக்கிறதாகட்டும், ஒரு கோயில் கட்டுவதற்கு உதவி செய்வதாகட்டும், ஒரு மனிதனுக்கு இரவு நேரத்தில் 12 மணிக்கு பிரச்சனை வருது, அதுக்கு போய் உதவி செய்வதாகட்டும், ஒரு சாதாரணமானவனுக்கு வங்கியில் எழுத தெரியல, அவருக்கு போய் உதவி செய்வதாகட்டும், இப்படி உதவிகள் பல சமுதாயத்துக்கான உதவிகள். அந்த உதவிகளெல்லாம் மனமாற மனசறிஞ்சு எந்த விதமான வெட்டி பந்தாவும் இல்லாமல் இறங்கி செஞ்சு ஒரு நாள் இல்லை, குறைந்தபட்சம் ஒரு 25 ஆண்டுகளாவது செய்யணும். பக்குவப்படணும் இல்லையா? பல்வேறு மனிதர்களை பார்க்கணும், பல்வேறு பிரச்சனைகளை பார்க்கணும், பல்வேறு இடங்களில் அந்த சமுதாய சிந்தனையை தன்னுடைய மனசில் ஆழமாக இருத்தணும், தன் மனமாற அதை கொண்டு வரணும். மனசால் இந்த சமுதாயம் என்னுடையது, இந்த சமுதாயத்துக்காக நான் வாழ்கிறேன், இந்த சமுதாயமே என் உயிர் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்தால்தான் அவன்தான் மிக சரியான தலைவன். அவன்தான் இந்த சமுதாயத்தை வழி நடத்த முடியும். அன்றைக்கு ராஜராஜ சோழன் அப்படித்தான் இருந்தார், சத்ரபதி சிவாஜி அப்படித்தான் இருந்தார், அசோகன் அப்படித்தான் இருந்தார், புத்தர் அப்படித்தான் இருந்தார், இயேசு கிறிஸ்து அப்படித்தான் இருந்தார், நபிகள் நாயகம் அண்ணலார் நபிகள் நாயகம் அப்படித்தான் இருந்தார். அவர்கள் எல்லாம் சமுதாயத்தை பற்றி கவலைப்பட்டார்கள், சமுதாயத்திற்கான வழியிலே வாழ்ந்தார்கள். சமுதாயம் மேம்படுவதற்காக தங்களுடைய உதிரம் உழைப்பு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட மனிதர்கள் தானே ஹீரோக்கள், அப்பேற்பட்ட மனிதர்கள் தான் நம்மளை வழிநடத்த முடியும். சினிமாவில் திரைப்படம் நடிக்கக்கூடியவர்கள் நம்மளை எப்படி வழிநடத்த முடியும்? அவருடைய சொந்த வாழ்க்கை எவ்வளவு தூய்மையானது, அவர்கள் என்ன இந்த சமுதாயத்துக்காக என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லுங்கள், யோசிங்க, கொஞ்சம் தயவுசெய்து யோசிங்க. சமுதாயத்திற்காக பாடுபட்டு என்ன செய்திருக்காங்க கொஞ்சம் யோசிங்க. அவர்கள் இறங்கி செய்யணும், மன்றங்களை வச்சு செய்யக்கூடாது. தனிப்பட்ட ஒருவன் இந்த சமுதாயத்திற்காக என்ன செய்திருக்கிறான், அதற்கான ரெக்கார்டு என்ன, எத்தனை வருஷம், 25 ஆண்டுகள் குறைந்தபட்சம். அப்போது நீ செஞ்சிருக்கியான்னு என்னை பார்த்து கேட்குறீங்க. முருகானந்தன் செய்யாமல் சொல்லுவானா? காந்தியடிகிட்ட வந்து சொன்னாங்களாம், என்னுடைய குழந்தை சர்க்கரை நிறையா சாப்பிடுது, நிறுத்த சொல்லுங்கன்னு சொல்லி. காந்தி சொன்னாராம், இன்றைக்கி நான் சொல்ல மாட்டேன், நீ நாளைக்கு வாமான்னு சொன்னாராம். அந்தம்மா நாளைக்கு போச்சு, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வா. ஒரு 10 நாள் கழிச்சு போச்சு, இல்லை 1 மாதம் கழிச்சு வா. 2 மாதம் கழித்து போனப்போ தான் காந்தி சொன்னாரா, இப்போ அந்த பையனை வர சொல்லுன்னு சொல்லி. அந்த பையன் வந்தானா, அவர் சொன்னாரா, டேய் சர்க்கரை சாப்பிடாத, உடம்புக்கு கெடுதின்னு. என்ன காரணம்னா, காந்தியே சர்க்கரை சாப்பிட்டு இருந்தார். அப்போது அவர் அதை சொல்கிறதுக்கு யோக்கியதை கிடையாது. அப்போ அவர் முதல்ல சர்க்கரை நிறுத்தினார். நிறுத்ததுக்கப்புறம் சொன்னார், பையன் கேட்டான். அதுபோல தான் முதல்ல சமுதாய சேவைகளை மனசார எந்த விதமான வெக்கமும் இல்லாமல், எந்த விதமான ஈகோவும் இல்லாமல், நான் தான் அப்படிங்கிற அந்த ஈகோ இல்லாமல், ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து தன்னுடைய ஈகோவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக தன்னுடைய பாத்ரூம் அந்த கழிவறையை தன்னுடைய மயிரால் சுத்தம் பண்ணுவாராம். எல்லோரும் கேட்டாங்களா, என்ன இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லி. அவர் சொன்னாரா, என்னுடைய அகங்காரம் இன்றைக்கு என் தலைக்கு வந்தது, நான் அதை அடக்கினேன். அப்போ அகங்காரத்தை அடக்கணும். சரி முருகானந்தம், நீ என்ன பண்ணுறேன்னா, குப்பை பொறுக்கிட்டு இருக்கேன், 6 மாதங்களாக குப்பை பொறுக்கிட்டு இருக்கேன். டிவைன் மதர் எர்த் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக இது வரைக்கும் நான் குப்பை பொறுக்கிட்டு இருந்தேன். இப்போ எங்களோட பசங்க ஒரு 10 பேர் வந்து சேர்ந்துருக்காங்க, அற்புதமான பசங்க. அவங்கள அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய பசங்க. ஏன்னா தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு அந்த தைரியம் வராது. ஐ எம் ஸோ சாரி, தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய பேரண்ட்ஸ் என்னை மன்னிக்கணும், வேறு வழியில். ஏன்னா நீங்கள் எல்லோரும் வந்து வசதியானவர்கள், அதனால் உங்கள் குழந்தைகளை வசதியாக வளர்த்திருக்கீங்க, அவங்களுக்கு உலகம் தெரியாது. அப்போ உலகத்துக்கு வரக்கு உங்கள் முன்னாடி தான் வருவாங்க, நீங்கள் தான் அவங்களுக்கு உலகத்தை காமிப்பீங்க. ஆனால் அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் அவர்களாக உலகத்தை தேடுகிறார்கள். ஏன்னா அவருடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு அவ்வளோ வருமானத்தை தரவில்லை. அதனால தான் அவங்க அரசு பள்ளியிலே படிக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றாங்க, அவங்க தரக்கூடிய அங்கே அந்த ஃபுட்டு, அந்த ட்ரெஸ்ஸு, அந்த செப்பல், இது எல்லாமே செருப்பு, இது எல்லாமே அரசு பள்ளிகளில் அவர்கள் தரப்படுவதை வச்சு தான் வாழ்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு தன்னிச்சையாகவே அந்த தைரியம் வந்துடுது. அந்த மாணவர்களை வச்சு தான் இந்த பண்ணிகிட்ருக்கேன். அப்போது குப்பை பொறுக்கிட்டு என்ன 1,00,000 பேர் பார்ப்பாங்க, என்ன இவன் குப்பை பொறுக்கிட்டு இருக்கானேன்னா கவலைப்பட மாட்டேன். ஏன்னா என்னுடைய அகங்காரத்தின் அடக்கணும் இல்லையா? சிவாய நம்ம சிவனை அடையணும்னா மீதி இருக்கக்கூடிய 3 அடக்கித்தான் ஆகணும். அப்போ கொல்லணும். அதை கொல்றதுக்கான வழி அருவருக்கத்தக்க ஆனால் மக்களுக்கு உபயோகமான செயல்களை
செஞ்சுட்டு தான் இருக்கேன், தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன். என் முடியை நானே வெட்டிக்கிறேன், நீங்கள் நம்புறீங்களா? என் முடியை தலைமுடியை நானே வெட்டிக்கிறேன், அட்டகாசமாக வெட்டுறேன், ரொம்ப பிரமாதமாக வெட்டுறேன். அது அருவருக்கத்தக்க செயல் நீங்களாம் சொல்லலாம், நான் செய்கிறேன், என்னால் முடியும்னு நான் அதை செஞ்சு காமிக்கிறேன். அதை தான் நான் என் குழந்தைகளுக்கு சொல்கிறேன். இங்கே பாரு, நீ ராக்கெட் விடணுமா, உன்னால் விட முடியும். ஆக இன்றைக்கு நம்ம எதுக்கு ஷிகுவேராவை எடுத்தோம் அப்படின்னா, என்னுடைய பேரில் சேர்த்திருக்குன்னு அதுக்கான காரணம். இந்த எனக்கு 2 கதாநாயகர்கள் தான். ஒன்று சுவாமி விவேகானந்தர், பயம் பலமே வாழ்வு, பலவீனமே மரணம்னு சொல்லி கொடுத்தவர். பலம் முக்கியம்னு சொன்னார். இன்னொரு அந்த பலத்தை பிரயோகிக்கக்கூடிய வழியை ஷிகுவேரா எனக்கு காண்பித்தார். ஏன்னா எதற்கும் பயப்படாதவர், அஞ்சாதவர். சுவாமி விவேகானந்தர்கிட்ட போய் போதனை படிச்சு வந்துருப்பாரோ என்னமோ எனக்கு தெரியல. அதை அவர் சொல், இவர் செயல். யாருங்க? ஷிகுவேரா உலகத்தின் கதாநாயகன். சுவாமி விவேகானந்தர் உலகத்தின் குரு. அந்த குருவுடைய ஆதர்ஷ சீடன் ஷிகுவேரா. இந்த 2 பேரும் ஆனவன் தான் நான். 2 பேரும் என்னிடத்துல ஏற்படுத்திய பாதிப்புகள் ரொம்ப அதிகம். அதுதான் நான். அதுதான் ரொட்டேரியன் நல்லதே விரும்பும் முருகானந்து. ஆக எங்கெங்கெல்லாம் எனக்கு தெரிந்து தீமை நடக்கிறதோ அந்த இடத்துல நான் யோசிக்கிறதே இல்லை, பயப்படுறதே இல்லை. ஏன்னா என்னுடைய அப்பா கலெக்டர், அவர் எனக்கு உலகத்தை காமிச்சிட்டார். அதனால் நான் எந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களை பற்றின எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் இறங்குறேன். ஷிகுவேரா மாதிரி தான். எனக்கு காந்தி வழியில் நம்பிக்கை கிடையாது. காந்தி இந்த தேசத்துக்கு பொருந்தாத வழியில் போராடினார். இந்த தேசம் வீரத்தின் தேசம். ஆமாம், இந்த தேசம் அறம் வீரம். சத்ரபதி சிவாஜி ஆகட்டும், ராஜராஜ சோழன் ஆகட்டும், அசோகன் ஆகட்டும், எல்லாருமே வீரத்தின் விளைநிலங்கள். மகேந்திர பல்லவன் ஆகட்டும், எல்லாருமே வீரத்தின் விளைநிலங்கள். சேரன் ஆகட்டும், சோழன் ஆகட்டும், பாண்டியன் ஆகட்டும், வீரம் 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 செறிந்த மண் தான் பாரதியார் பாடியிருக்கார். அப்பேற்பட்ட தேசத்தில் வீரமெல்லாம் வேண்டாம், தூக்கி ஓரமாக போடு, கோழைகளாக இருந்து போராடு. சத்தியாகிரகம் என்னங்க? சத்தியாகிரகம் உப்பு சப்பு இல்லாத சத்தியாகிரகம். வீரம் இருந்திருந்தால் 2 நாள் கிடைக்க வேண்டிய சுதந்திரத்தை சத்தியாகிரகம்னு சொல்லி 40 வருடங்கள் தாமதமாக காந்தி வாங்கி கொடுத்தார். அதனால எனக்கு அவரை பிடிக்காது. அவர் தவறான வழியை போதனை பண்ணிட்டு போயிட்டார். பரவாயில்ல, அதனால சுதந்திரம் கிடச்சின்னு அவர் நினச்சிக்கிறார். அப்படியெல்லாம் இல்லைங்க. ஆக வாங்க, வீரம் செறிந்தமன் ஷிகுவேரா நம்முடைய இந்திய தர்மம் சொன்ன அந்த வழியில் போனவர். ஆமாம், மரமே ஆண்மை. ஒரு ஆண்மைக்கு அடையாளம் தெரியுமா? ஒரு ஆம்பளைன்னு சொல்கிறக்கு அடையாளம் குழந்தை பத்துக்கிறது கிடையவே கிடையாதுங்க. ஆம்பளைக்கு அழகே தைரியந்தாங்க. எந்த சூழலிலும் தன்னுடைய தைரியத்தை விடாதவன் மட்டுமே ஆம்பளை. அப்போது ஆம்பளை, மற்றவங்கெல்லாம் ஆம்பளை கிடையாது. ஆண்மை அப்படின்னா வீரம், ஆண்மை அப்படின்னா மரம், ஆண்மைனா தைரியம். எத்தனை 1000 பேர் வந்தாலும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீரம் ஆண்மை. அதனால் அந்த வீரத்தை தருகின்றவர்கள் 2 பேர், சுவாமி விவேகானந்தர் மற்றும் ஷிகுவேரா. நான் சொல்கிறது இளைஞர்களே, இவர்கள் தான் கதாநாயகர்கள். இவர்கள் வழியில் வாங்க. இவங்க 2 பேரையும் ஆழமாக படிங்க. இவர்கள் என்ன சொன்னாங்க, என்ன கருத்துக்களை சொன்னாங்க பாருங்கள். இவர்கள் எப்படி போராடினாங்க பாருங்கள். இவர்கள் தான் தலைவர்கள். இவர்கள் வழியில் எவன் வரவில்லை என்றாலும் அவன் தலைவனாக இருக்க முடியாது. நான் சினிமா அடிகனாகட்டும், எவனாக இருந்தாலும் சரிங்க, எவனாக இருந்தாலும் சரி, கட்சிக்காரன் சினிமா எவனாக இருந்தாலும் சரி, இந்த 2 பேரையும் படிச்சுட்டு வந்திருக்கான்னா, படிச்சுட்டில்ல, அவர்கள் சொன்ன வழியை பின்பற்றக்கூடியவர்கள் மட்டுமே உங்களுக்கு ஹீரோவாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா தூக்கி எறிங்க, குப்பா மாதிரி, தூசி மாதிரி. அது எவனாக இருந்தாலும் சரி. 500 படமில்ல, 1,00,000 படம் நடித்தாலும் அவன் பிச்சைக்காரனை. சரிங்களா? படத்தில் நடிக்கிறது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. நிஜ வாழ்க்கையில் உங்கள் அப்பா மாதிரி, உங்கள் அம்மா மாதிரி. உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஹீரோ தெரியுமா? உங்கள் அப்பா மாதிரி பாடுபட்டுருக்கானான்னு பாருங்கள். தன்னுடைய தாயையும் தந்தையும் மதிக்காதவன் எப்படி ஒரு ஹீரோவாக இருக்க முடியும்? எப்படி உங்களை வழிநடத்த முடியும்? அதை முதல்ல யோசனை பண்ணுங்கள். முதல்ல அவன் தந்தைக்கும் அவன் தாய்க்குமே அவன் அடங்கவே இல்லை. அவன் எப்படி சமுதாயத்துக்கு அடங்கினா வர முடியும்? யோசிங்க. அவர்களிடத்திலே மனப்பிணக்கு, அவர்களே அசிங்கமாக தங்களுக்கு சண்டை கட்டிக்கிறாங்க. இவர்கள் எப்படி இந்த சமூகத்தை வழிநடத்த முடியும்? யோசிங்க. சும்மா படத்தில் நடித்து ஒரு இப்படி அப்படி அதெல்லாம் வேலைக்காக. ஆக வாருங்கள், முருகானந்தன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இருக்கான். நல்லதே விரும்பான் தன்னுடைய 35 ஆண்டுகள், 52 வயசாச்சு எனக்கு. கிட்டத்தட்ட 8ஆம் வகுப்புலேருந்து நான் சமுதாய சேவையில் இருக்கேன். என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு கணமும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் என்னுடைய குடும்பத்தை கூட நான் 2ஆம் வருஷமாக தள்ளி வச்சாச்சு. 52 ஆண்டுகள். எனக்கு இப்போது சமுதாயம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே சிந்தனை தான். அதுக்காக தான் பாடுபட்டுருக்கேன். இந்த சமுதாயம் நிச்சயம் நல்லா இருங்க நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமாக உண்டு. நம்பு அப்படிம்பாங்க. தட்டுங்கள் திறக்கப்பட்டும், கேளுங்கள் கொடுக்கப்பட்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுவார்.
ஒரு உழைப்பாளின் வியர்வை காயும் முன்பாக அவனது கூலியை கொடுத்து விடு. நபிகள் நாயகம் அண்ணலார் அழகாக சொல்லுவார். புத்தம் சரணம் கச்சாமி, புத்தர் சொல்லுவார். ஆக நம்முடைய வேத தர்மங்கள் சொல்கிறது அதுதான். வாங்க அந்த வேத தர்மம் என்ன சொல்கிறதுன்னு கேளுங்க, அதன்படி நடங்க. நல்லதே விரும்ப முருகானந்தன், ஜெய்யப்பனி சேனலுக்காக நன்றி, வணக்கம்.